நான் நெடுஞ்செழியன் டெக்னோக்ராட்ஸ் இந்தியா காலேஜ் ஃபைனலேருந்து பேசுகிறேன். இப்போ ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வந்து நிறைய மாணவர்கள் பேப்பர் 1 எழுதியிருப்பாங்க. அதில் நிறைய டிசப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து மதிப்பெண்கள் வரல, எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாணவர்களிடையே வந்து ஒரு பெரிய கருத்து வந்து பெற்றோர்கள் மாணவர்கள்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஜேஇ மெயின் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் வந்து ஜனவரியில் வைக்கும்போது மாணவர்களோட ப்ரிப்பரேஷன் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டட் லெவல் இருக்காது. ஏன்னா ஒரு மாணவர் +2 எப்போ நல்லா படிக்கிறாருன்னா, அதை வந்து ஒரு 3 ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது தான் அந்த சப்ஜெக்டை முழுமையாக படிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து அந்த மாணவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்டை உள்வாங்கிக்கிற விதம் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டை வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அதில் மதிப்பெண்கள் வரலை அப்படிங்கிறது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு கேம். இந்த கேமில் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுவீங்க. அதனால் அந்த அவுட்கம் பற்றி ஒரி பண்ணாதீங்க. இந்த செகண்ட் எஃபர்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ முயற்சிகள் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி, இது வந்து போர்டுக்கு படிக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா போர்டில் வந்து நம்ம படித்ததை வந்து ரீகலெக்ட் பண்ணி திருப்பி நம்ம வந்து அதை வந்து 3 ஹவர்ஸில் வந்து எடுத்து எழுதணும். அது இந்த ஃபார்மேட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் படித்த கான்செப்டில் ஒரு 4 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து எத்தனை தடவை கிளான்ஸ் பண்ணுறீங்களோ, எத்தனை தடவை உங்கள் சப்ஜெக்ட்ஸ் வந்து படித்ததையே திரும்பி திரும்பி நீங்கள் கிளான்ஸ் பண்ணி அந்த கான்செப்ஷன் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். பெற்றோர்களும் மதிப்பெண்கள் வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு பேனிக் பட்டன் ஆன் பண்ணி ஐயோ நம்ம பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கலையே அப்படிங்கிறது வந்து நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா ஜேஇ மெயின் வழி உங்களுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட ஜேஇ மெயினை வச்சு நீங்கள் 20 அப்ளிகேஷன் தனியாக பண்ணணும் இந்த மதிப்பெண்களை கன்சிடர் பண்ணி. அது வந்து அந்த இடத்துலலாம் போட்டிகள் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் செகண்ட் அட்டெம்ப்டை வந்து நல்ல பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீங்களே எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் நன்றாக இந்த எக்ஸாமினேஷன் எழுதி வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வதற்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இதை இன்னும் டீட்டெயிலாக எங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா எங்களோட கெரியர் கைடன்ஸ் செமினார் நீங்கள் வந்து நாங்கள் எங்களோட இணையதளம் indiacollegefinder.org வழியாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இதில் அட்டன் பண்ணி இன்னும் மென்மேலும் கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நிறைய தகவல்கள் மூலமாக உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கும் அந்த கருத்தரங்கம் வந்து மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.